இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி தாயாம் திரு அவை மறைசாட்சியான புனித அனிஷியா என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இந்த புனிதையானவள் தற்பொழுது இருக்கிற கிரீஸ் தேசத்துல லோனிக்கா என்று சொல்வார்கள், அந்த ஒரு நகரத்துல வாழ்ந்த ஒரு பணக்கார குடும்பத்து பெண்மணி. இவர் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்துல தான் வேத காலப்பணி நடந்து கொண்டிருந்த நேரம். அதாவது ரோமையை ஆண்டு கொண்டிருந்த டயக்லெஷியன் மற்றும் மாக்சிம் என்று சொல்லப்படுகிற இரு அரசர்களுடைய காலத்துல தான் கிறிஸ்தவர்களை கொன்று குவித்து வந்த ஒரு காலம். கிறிஸ்தவர்களுடைய சொத்துக்களை சூறையாடிய ஒரு காலம். கிறிஸ்தவர்களை யார் கொன்று போட்டாலும் கேட்பதற்கு நாதி இல்லை என்று அரசன் நினைத்து கொண்டிருந்த ஒரு நாளம். அன்புமிக்கவர்களே, 19 நூற்றாண்டுகளுக்கு முன்னம் நடந்த அதே ஒரு கொடூரமான ஒரு சூழலைத்தான் இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த ஜனநாயக நாடான இந்தியாவுல, வட இந்தியாவுல நடந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்து பிறப்பு விழாவை ஒரு கொண்டாட்டமாக பார்க்காமல், நம்முடைய சகோதர சகோதரிகளுடைய மத விழா என்று பார்க்காமல், திருப்பலிகளை இடைமறித்தது, குருக்களை தாக்கியது, துறவிகளை தாக்கியது, மற்றும் அங்கு அமைக்கப்பட்டிருந்த கிறிஸ்துமஸ் ஜோடனைகளை எல்லாம் கலைத்து போட்டது, கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் அடைந்தவர்களை துரத்தி துரத்தி அடித்தது என்று இந்த 21வது நூற்றாண்டுல கூட காட்டு மிராண்டிகளைப் போல நடந்து கொள்கிற ஒரு சமுதாயத்துலதான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்துல வாழ்ந்தவர் தான் இந்த மறைசாட்சியான புனித அன்னிஷியா. வேர்சுவை மறுதலிக்கவும் அதே நேரத்துல சூரிய கடவுளை வணங்கவும் அவர் துன்புறுத்தப்படுகிறார். துணிந்து நின்று மறைசாட்சியத்தை ஏற்று கிறிஸ்துவுக்காகவும் விசுவாசத்திற்காகவும் மறைசாட்சியத்தை ஏற்றவர் தான் இந்த புனித அனிஷியா. அன்புமிக்கவர்களே, நாம் வாழ்கிற இந்த ஒரு காலகட்டத்துல கூட எத்துணை எத்துணை கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவுக்காக சாட்சியம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் வடநாட்டில் என்பதை நம்ம கண்கூடாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். தமிழ்நாட்டுல வாழ்கிற அல்லது பிற நாடுகளில வாழ்கிற நமக்கு மத சுதந்திரம் கிடைத்தது என்பதற்காக எல்லா கிறிஸ்தவர்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்பது உண்மை அல்ல. பல்வேறு இடங்களில, அதுவும் இந்தியாவுல இன்றளவும் நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கூட கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்காக அவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள். ஆகவே அன்புமிக்கவர்களே, துன்புறும் திருச்சபைக்காக, துன்புறும் கிறிஸ்தவர்களுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். விசுவாசத்துல நிலைத்து இருக்க வேண்டிய ஒரு வரத்திற்காகவும், துன்புறுத்துகிற மனித மிருகங்கள் மனம் மாறி அவர்கள் மனித நேயத்தை ஏற்றுக்கொள்ளவும் நாம் தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபிக்கத்தான் இந்த புனிதை நமக்காக பரிந்துரை செய்வாளாக. அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகம் நேற்றைய வாசகத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இறைவாக்கினர் சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி எனது கண்கள் மீட்பை கண்டு கொண்டன அப்படி என்கிற அந்த இறைவாக்கு உரைத்த ஒரு செய்தியை பார்த்தோம். அதே கோயிலில் அதற்கு பிறகு நிகழ்கிற ஒரு நிகழ்ச்சியைத்தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகமாக நம்ம பார்க்கிறோம். ஒரு பெண் இறைவாக்கினர் அண்ணா என்பவர் அந்த எருசலேம் ஆலயத்துல ஊழியம் செய்து கொண்டிருந்தவர். திருமணமாகி 7 ஆண்டுகளிலேயே கைம்பெண் ஆனவர். தற்பொழுது அவருக்கு 84 வயது ஆகிறது. குழந்தை இயேசுவை மீட்பரை காண வேண்டும் என்பது இறைவன் அவருக்கு வகுத்திருந்த ஒரு திட்டம். அந்த குழந்தையை கண்டு கொண்டு அதற்கு பிறகு அந்த குழந்தையை பற்றி எல்லோரிடத்திலும் பரவசத்தோடு பேசிக் கொண்டிருந்தார் அப்படி என்கிற ஒரு வாசகம் தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, சமீபத்துல நான் ஒரு மத்திய அரசாங்க பணியில இருந்த ஒரு வயது முதிர்ந்தவர், 70 வயது இருக்கும், அவரை சந்தித்தேன். ரொம்ப நேர்மையான ஒரு மத்திய அரசு ஊழியராக இருந்தார். நல்ல அழகான திருமண வாழ்க்கை, நல்ல குழந்தை பாக்கியம், குழந்தைகளை படிக்க வைத்தார், அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தார். இன்றைக்கு ஓய்வு நேரத்தில் இருக்கிறார். ஏதோ ஒரு சில காரணங்களால பிள்ளைகள் சுயநலத்தோடு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் அவரிடத்துல கேட்டேன், எப்படி இருக்கீங்க? நீங்கெல்லாம் ஒரு காலத்துல எவ்வளவு பிரபலமாக இருந்தவங்க, இன்னைக்கு கொஞ்சம் சோர்ந்து போயிருக்கீங்களே அப்படின்னு கேட்டதற்கு அவர் சொன்ன பதில், அதற்கு என்ன நம்ம செய்ய முடியும்? கடவுளுடைய திட்டம். நல்ல ஒரு பெற்றோரை எனக்கு கொடுத்தார். அதே மாதிரி ஒரு நல்ல பெற்றோராக நான் வாழ்ந்தேன். என்னுடைய பணியில நேர்மையாக இருந்தேன். பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுத்தேன். இன்றைக்கு கொஞ்சம் அவங்க சுயநலமா இருக்காங்க. அது பரவாயில்ல. பட் நான் அவர்களை குறை சொல்ல விரும்பவில்லை. நான் கடவுளோடு நெருக்கமாக இருக்கிறேன். தினமும் விவிலியம் வாசிக்கிறேன். தினமும் இறை வார்த்தையை கேட்கிறேன். தினமும் தனிப்பட்ட ஜெபத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆகவே மன நிறைவோடு இருக்கிறேன். கடவுள் என்னை மகிழ்ச்சியாகத்தான் வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய நாளுக்காக நான் மகிழ்ச்சியோடு காத்து கொண்டிருக்கிறேன். என் கடமைகள் எல்லாம் நிறைவேற்றி விட்டேன் என்று முகத்துல ஒரு மலர்ச்சியோடு அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் உண்மையாகவே என்னை தொட்டன. அதற்கு பிறகு இந்த மாதம் 21ஆம் தேதி எளியவர்களோடு ஒரு கிறிஸ்துமஸ் என்று இன்றைய மன்னாவனுடைய தன்னார்வ தொண்டர்கள் நடத்திய அந்த கிறிஸ்து பிறப்பு விழாவில்
பல விதவை கைம்பெண்களுக்கு நாங்கள் உதவி செய்தோம். அதாவது அவர்களுக்கான ஒரு கிறிஸ்து பிறப்புக்கான ஒரு உடையை கொடுத்தோம், புடவையை கொடுத்தோம். அதுல பல பேர் வாங்கி கொண்டு சென்றார்கள். அதுல எங்க ஊரை சேர்ந்த ஒரு அம்மா, ரொம்ப நல்லா வாழ்ந்த குடும்பம். இன்றைக்கு நலிவடைந்து தனி ஒரு பெண்ணாக அவர் அந்த உதவியை என்னிடமிருந்து பெற்று சென்று கைகளை பிடித்து எனக்கு நன்றி சொன்னார். கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும், உங்களுக்கு உதவி செய்தவர்களையும் ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்னு சொன்னார். அவரிடத்துல கேட்டேன், நீங்க இந்த ஊர்ல ரொம்ப செல்வ செழிப்பா வாழ்ந்தவங்க, இன்னைக்கு இன்னொருத்தருடைய உதவியை பெறுகிற நிலையில இருக்கிறீங்களே, அதை நினைச்சு வருத்தப்படுறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல ஃபாதர், கடவுள் நிறைவா எங்களை ஆசீர்வதித்தார், பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதித்தார். அவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் கொஞ்சம் பிஸியா இருக்காங்க, என்னை கண்டுக்க முடியல, பட் இருந்தாலும் நான் மன மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் அப்படி என்று அவர் சொன்ன அந்த வார்த்தை மறுபடியும் என்னுடைய இதயத்தை தொட்டது. இந்த 2 நிகழ்வுகளையும் நான் சொல்வதற்கான காரணம், இன்றைக்கு நாம் விவிலியத்துல வாசித்த இறைவாக்கினர் அன்னா. வயது முதிர்ந்த காலத்துல இளம் வயதிலேயே கைம்பெண்ணானவள் கடவுளுக்கு நெருக்கமாக இருக்கிறாள், கடவுளுடைய வருகைக்காக அவளோடு காத்திருக்கிறாள். அந்த ஜெபம் கேட்கப்படுகிறது. இதைத்தான் இன்றைக்கு தனிமையில் இருக்கிற பெற்றோர்களுக்காகவும், இதைத்தான் இன்றைக்கு கைவிடப்பட்டவர்கள், பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்கள் மற்றும் யாரும் மற்றவர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிற என் அன்பு உறவுகளுக்காக அன்பு செய்தியாக கொடுக்க விரும்புகிறேன். நாம் கடவுளுக்கு நெருக்கமாக இருந்தால், கடவுளுடைய வருகைக்காகவும் அவருடைய திரு பிரசன்னத்திற்காகவும் அவளோடு காத்து இருந்தால், இன்றைக்கு இறைவாக்கினர் அன்னாவுக்கு இறைவன் காட்சி கொடுத்தது போல, இறைவனுடைய திருமுக தரிசனத்தை அவள் பெற்றது போல, நமக்கும் அவர் காட்சி கொடுப்பார், நம்மையும் ஆசி ஊட்டுவார், நம்மையும் ஆசிர்வதிப்பார், நம்மையும் உறுதிப்படுத்துவார், நம்மையும் ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து வழி நடத்துவார் என்கிற செய்தி தான் இன்றைய ஒரு செய்தியாக இந்த கிறிஸ்து பிறப்பு காலத்தில் இருக்கிறது. ஆகவே அன்புமிக்கவர்களே, யாரும் இல்லையே என்று ஆதங்கப்படாமல் இறைவன் எனக்காக இருக்கிறார் என்கிற மன உறுதியோடு வாழ கற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.